முருகர் பக்தராக இருந்துட்டா எல்லாமே கிடைச்சிருமா, தானாகவே எல்லாம் நடந்துருமா? முருகர் பக்தராக இருந்துட்டா நம்ம உழைக்காமலே உயர்ந்துருவோமா? முருகர் பக்தராக இருந்துட்டா நம்ம எந்த வேலையும் செய்ய வேணாம், தானாகவே எல்லாம் கிடைச்சிருமா? கிடையவே கிடையாதுங்க. நம்ம இன்றைக்கி உழைச்சிட்ருக்கோம், நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியம் நமக்கு இன்றைக்கி கிடைக்குதான்னு கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகம் தாங்க. எல்லாரும் படாத பாடு இன்றைக்கி பட்டுட்ருக்கோம், ஓடிக்கிட்டுருக்கோம். நம்ம வாழ்க்கைக்காக திக்கு எது திசை எதுன்னு தெரியாமல் என்னென்ன நடக்குதோ, யாரெல்லாம் எங்கெங்கே கை காட்டுறாங்களோ அதெல்லாம் இன்றைக்கி நம்பிகிட்ருக்கோம். நம்ம முருகர் பக்தர்களாக இருந்தும் இன்றைக்கி கஷ்டம்தான் நம்ம பட்டுட்ருக்கோம். ஆனால் நம்ம முருகர் பக்தராக இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் தெரியுங்களா? நமக்கு தலைக்கு வர ஒரு ஆபத்துக்கும் தலப்பாவோடு போவோங்க. நமக்கு எதிரியாக ஒருத்தன் நம்மளை அடிக்கணும்னு வர்றவன் கூட நம்ம அன்பான அந்த வார்த்தையை கேட்டு அனுசரியாக போயிடுவாங்கங்க. அவ்வளோ ஒரு அற்புதங்கள் நிறைய நடக்குங்க இந்த முருகர் பக்தர்களுக்கு. முருகனை நம்ம வணங்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம மனசும் அமைதியாயிடும், தெளிவான சிந்தனை வரும், யார்கிட்ட நம்ம எப்படி பேசணுன்ற ஒரு குணமும் நமக்கு வந்துடும். அதனால் முருகர் பக்தராக இருந்துட்டால் மட்டும் போதுமா, எல்லாம் தானாக கிடச்சிருமா, அதிர்ஷ்டம் கதவை தட்டுமான்னு கேட்டால் நிச்சயமாக கதவை தட்டுங்க. நம்ம உழைக்கிற உழைப்புக்கு கதவை தட்டும். நம்ம நேர்மைக்கு கடவுளே தலை வணங்குவார். நம்மளுடைய அன்புக்கு இந்த உலகமே நம்ம கைவசம்ங்க. நம்ம இன்றைக்கி நேர்மையாக இருக்கோம், அன்பாக இருக்கோம், யாரையுமே நம்ம ஏமாற்றலை, யாரையும் நம்ம இன்றைக்கி கஷ்டப்படுத்தாமல் நம்ம சொந்த உழைப்பில் நம்ம சொந்த காலில் இன்றைக்கி நின்றுட்டுருக்கோம்னா நிச்சயமாக நம்ம உயர போகிறோன்னு அர்த்தம். முருகனால் நம்ம நிச்சயமாக உயர்வோம். ஏன்னா முருகருக்கு பிடிச்சமானவங்க யாருன்னா யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் இருக்கணும். ஏன்னா கஷ்டம் கொடுக்காதவர் நம்ம முருகர் தந்தை. அவரை எதிரியாக பார்க்குறவங்கள கூட நண்பன் மாதிரி பாவிக்கக்கூடியவர் தான் நம்ம முருகர் தந்தை. நண்பனாக பார்ப்பார், எதிரியாக யார் முன்னாடி நின்னாலும் சரிங்க, முருகருக்கு முன்னாடி பகை மாறி உறவாடிடுங்க, உறவுக்காரங்களாம் மாறிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கடவுளுங்க முருகர். நம்ம அவர் தான் இன்றைக்கி வணங்கிட்டுருக்கோம். அப்போது நமக்கு வர எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அந்த எல்லா பிரச்சனையும் நமக்கு வெற்றி மாலையாக அணையறதுக்கு முருகர் தந்தை இருக்காருங்க. அதனால் நம்ம இன்றைக்கி உழைச்சிட்ருக்கோம். நம்ம உழைக்காமல் எதுவும் நம்மளுக்கு கிடைச்சிடாது, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. கஷ்டப்பட்டு கிடைக்கிறது எப்போவுமே நம்மளை விட்டு போகாது. ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம்ங்க அது. கஷ்டம்ன்றது நம்ம நினைக்கிறோம் அது கஷ்டம்னு, கஷ்டம் கூட நம்ம இஷ்டப்பட்டு உழைச்சோம்னா வாழ்க்கையில் நிச்சயமாக நம்ம முன்னுக்கு வந்துடலாம். இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம், உயர்ந்துட்டுருக்கோம், நிச்சயமாக நம்ம வாழப்போகிறோம். முருகன் அருளால் நம்ம வாழப்போகிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.